நீங்க வந்து முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை உட்கார வைத்து, பக்கத்துல ஒரு பையன் வந்து உதயநிதி ஸ்டாலினை உட்கார வைத்து, அவருடைய சினிமா சகாக்கள் வந்து மேடையில் பேசினால், அது அரசியல் மயப்படுத்தப்பட்டதுக்கு உட்பட்டது. ச அவர்கள் அந்த அரசியலுக்குள் உள்ளே வர விரும்பாத திரைப்பிரபலங்களோ, அல்லது சமூக வலைதள பிரபலங்களோ, வேற யாரோ வந்து தங்களுடைய அரசியல் உணர்ச்சியை வந்துட்டு ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டு காட்டினா, அது அரசியல் மயமற்றது. இந்த கண்ணோட்டம் இருக்குல்ல, இதுதான் அங்க வந்து விளையாட்டு. இது என்னன்னா, எங்களை ஆதரித்தால் நீ அரசியல் மயப்படுத்தப்பட்டவன். எங்களை ஆதரிக்கவில்லைனா நீ அரசியல் மயப்படுத்தப்படாதவன். எங்களை ஆதரித்தால் நீ அறிவாளி. எங்களை ஆதரிக்கவில்லை என்றால் நீ தற்குறி. என்னை ஆதரித்தால் நீ பெரியார் பேரன். என்னை ஆதரிக்கவில்லை என்றால் நீ சங்கி. இந்த நாம் விசஸ் அதர்ஸ்ங்கிறதுல இதுதான் பாசிச மனநிலை. நீங்கள் என்னை ஆதரிக்கவில்லை என்றால் ஒருத்தனுக்கு வந்து அதற்கான இடமே கிடையாதுன்னு பேசுறதுக்குல அது பாசிச மனநிலையுடைய அது பாசிச மனநிலை. நீங்க போய் படிங்க. அதுதான் பாசிச மனநிலை. என்னை ஆதரிக்காத ஒருவனை வந்து அவன் முட்டாள். நான் ஒண்ணு மறக்கல. வாங்க வேணா விவாதிப்போம். என்ன எல்லாம் படிச்சவனோ அதெல்லாம் விவாதிக்கலாம். என்னை ஆதரிக்காத ஒருவன் அறிவற்றவன் சொல்றது மோசமான பாசிச மனநிலை. அது வந்து நான் கவனித்த வரையும் இப்ப விஜயுடைய ஆட்சி, விஜய் கட்சியை ஆதரிப்பவர்கள் பெரும்பாலும் வலதுசாரிகள். அவர்கள் இதை கொண்டாடுறாங்க. இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதுதான் அரசியல். ஐயா நீங்க ரொம்ப நேரம் பேசுங்க. எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். ஐயா அதாவது நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, எப்படியாவது அண்ணா, பெரியார், இந்த திராவிடம், சமூக நீதி, இடஒதுக்கீடு இது அழிந்து விடாதா அப்படிங்கிற ஒரு கூட்டம் வந்து இந்த மாற்றத்தை விரும்புறாங்க. அவங்க விஜயை ஆதரிக்கிறாங்களோ இல்லையோ, திராவிட சகாப்தம் முடியுது. 2 திமுகவும் அழியணும் அப்படின்னு இத்தனை ஆண்டு காலம் துடித்துக் கொண்டிருந்தவர்கள். தாவேக்காக்கு ஆதரவா பேசுறதுல கணிசமானவர்கள் வலதுசாரிகள். அவங்க இதுக்கு முன்னாடி பாஜகவை ஆதரிச்சு பேசியிருப்பாங்க. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, நான் உங்க எல்லாருக்கும் ரொம்ப ஓப்பன் மைண்டடா விட்டுறேன். நான் பேர் சொல்ல விரும்பல. பாஜகவை நேற்று வரை ஆதரித்தவர்கள் அனைவரும் இன்னைக்கு விஜய் ஆதரிக்கிறாங்க. காரணம் அவங்க விஜய் மீது உள்ள பாசம் கிடையாது. திராவிடம் அழியுது, பெரியார் அழியுது, இந்த பிற்படுத்தப்பட்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான உரிய பிரதிநிதித்துவம் கொடுத்த இந்த அமைப்பு சரியுதுங்கிற அந்த ஒரு கூட்டம் இருக்கு. இதை நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த ஜல்லிக்கட்டு விவகாரம் 67 இதை மட்டும் நான் விளக்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. ஜல்லிக்கட்டுக்கு கூட்டம் வந்தது, இளைஞர்கள் திரண்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் 67 நடந்த மாற்றம் தான் இது என்று சொல்வதும் சரியான ஒப்பீடு கிடையாது. ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற விஷயத்துக்கு கூடின அதே இளைஞர்கள் ஏன் நீட்டுக்கு எதிராக கூடல? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இளைஞர்களுக்கு ரொம்ப நெருக்கமானது நீட்டும் படிப்பும். ஆனா அதுக்கு இளைஞர்கள் கூடல. ஜல்லிக்கட்டுக்காக கூடினாங்க. நான் அதுக்காண்டி ஜல்லிக்கட்டை வந்து இவங்க கூடினதை தவறுன்னு சொல்லல. அது வந்து பெரியாரிய அம்பேத்கரிய உணர்வுல ஜல்லிக்கட்டுக்காக இளைஞர்கள் கூடவே இல்ல. பெரியாரிய சிந்தனையில ஜல்லிக்கட்டு பார்வையே வேற. ஜல்லிக்கட்டு வந்து மாநில உரிமை கிடையாதா? அதான் சொல்ல வரேன். ஜல்லிக்கட்டுங்கிற கான்செப்ட் வந்து அப்ப என்ன ஆச்சுன்னா, இங்க வந்து ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு அப்புறம் இங்க ஒரு பெரிய விஷயம் நடந்தது. முழுமையா பாஜக இங்க ஆக்குவிக்குது. டெல்லி தமிழ்நாட்டு தலைமையை இது பண்ணுது. ஓபிஎஸ், சசிகலா எல்லாரும் அப்படியே அமைதியா இருக்கிறாங்க. அப்பதான் அந்த நாட்டாம கவுண்டர் அந்த ஜோக்கெல்லாம் வந்துச்சு. அதை நான் சொல்ல விரும்பல. இப்ப என்ன சாப்பிட்டுட்டு இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியான அந்த விஷயம்லாம் வந்தது. அப்ப இளைஞர்களுக்கு என்ன ஏதுன்னு தெரியல. ஏதோ ஒண்ணு பறி போகுது. ஜல்லிக்கட்டு தமிழர்களின் அடையாளம், எங்களுடைய பண்பாடு அப்படிங்கிற அளவுல வந்தாங்க. அது வந்து நீங்க வந்து ஏதோ ஒரு முற்போக்கோ, ஐடியாலஜிக்கலோ, கருத்தியலோ கிடையாது. ஜல்லிக்கட்டுக்காக வந்ததுல எந்த கருத்தியலும் கிடையாது. ஆனா வந்ததுல ஒரு சோசியல் காசு இருக்கு, ஒரு சமூக உணர்வு இருக்கு. ஏதோ உன்னை என் மொழிய, என் மதத்தை, என் இனத்தை அழிக்க பாக்குறாங்கிற ஏதோ ஒரு கூட்டம் அப்படியே வந்துருச்சு. அவங்கள ரொம்ப பகுத்தறிந்து பார்க்கலாம். ஆனா அந்த உணர்வுக்கு நம்ம வரவேற்பு தருவோம். அந்த உணர்வு அதை நீங்க வந்து ஒரு பொலிட்டிசைஸ்டாவும் ஒரு பெரிய அரசியல் மாற்றத்துக்கான புரட்சி, ஜார்மன்னரை வீழ்த்திட்டு போல்ஷிவிக் ஆட்சிக்கான வீழ்ச்சிங்கிற மாதிரி அதை இதை சமப்படுத்தக்கூடாது. இன்னொன்னு இந்த 67 அரசியலை சொல்றாங்களா, 67 நடந்தது இப்ப நடந்தது தயவு செய்து ஒற்றுப்படுத்தாதீங்க. 67 நிகழ்ந்தது ஒரு மிகப்பெரிய ஐடியாலஜிக்கல் டிரான்ஸ்பர். தேசியமா மாநில உணர்வாங்கிறப்ப மாநில உணர்வுங்கிற ஒரு கான்செப்ட் வந்தது தமிழ்நாட்டுல 67. அதுவரையும் காங்கிரஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பிரஜா சோசியலிஸ்ட், ஜனசங்கம் ஃபுல்லா ஒண்ணு மதவாதம், தேசியவாதம், இந்தியம், தேசபக்தி. மாநில உணர்வுன்னு பேசினாலே பிரிவினவாதி. பெரியார் பிரிவினைவாதி, அண்ணா பிரிவினவாதி. இவங்க எல்லாம் தனிநாடு கேட்கிறவன் அழிஞ்சு போகணும். இப்படிதான் காங்கிரஸும் சொன்னாங்க. பல எல்லா தேசிய சிந்தனை கொண்டவர்களும் கொண்டாங்க. அதை உடைச்சிட்டு ஆமாண்டா எங்க மாநிலத்தின் பேர்லயே தமிழ்நாடுன்னு இருக்கும்டா அப்படின்னு. மாநிலம் தானே, தமிழ்நாடு தான். சிலப்பதிகாரத்துல இருந்து இருக்கு வரலாறு. இந்தியா 50 வருஷம், தமிழ்நாடு 5000 வருஷம். இப்படி எல்லாம் அண்ணா சட்டசபையில பேசினாரு. இன்னைக்கு இப்படி பேசினா பாஜக பிரிவினவாதிங்க. இதெல்லாம் சட்டசபையில பேசின அண்ணா. அன்னைக்கு அமைந்த அமைச்சரவையில இருந்த அமைச்சர்கள் ஒவ்வொருத்தரும் 10 பத்திரிகை நடத்தினாங்க. நாவலர் நெடுஞ்செழியன், பேராசிரியர் அன்பழகன், கலைஞர் கருணாநிதி, அறிஞர் அண்ணா, அமைச்சர்கள் 10 பத்திரிகை சொந்தமா நடத்துனாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அப்படியா?
அதை இதை நீங்க ஒப்பிடக்கூடாது. அன்னைக்கு சரி. நடந்தது கருத்தியல் ரீதியா மாற்றத்தை மாத்துனாங்க. நீங்க அதனால 19 இல்ல எல்லாரும் பதிவு செய்யறாங்க. 67 நடந்த மாதிரி இளைஞர்கள் அது நடத்தின மாற்றம் ஆரோக்கியமானது. இது அப்படி கிடையாது. ஏன்னா சரி. ஐடியாலஜி வேற, சென்டிமெண்ட் வேற, எமோஷன் வேற, ஒரு ஒரு சம்பவத்தின் அடிப்படையில் உருவாகிறது வேற. எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்க கூடாது.